அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனியாமூர் பள்ளி மாணவி மரணத்தை தொடர்ந்து நடைபெற்ற கலவரம் தொடர்பாக மாணவியின் தாயாரை ஏன் இன்னும் விசாரிக்கவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாணவியின் தாயாரை இன்னும் ஏன் விசாரிக்கவில்லை என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. நல்ல நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுகாவில் கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் +2 மாணவி கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி பள்ளியின் 3வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 2022 ஜூலை 17ஆம் தேதி மாணவி மரணத்துக்கு பள்ளி நிர்வாகம்தான் காரணம் என கூறி பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டக்காரர்கள் பள்ளிக்குள் நுழைந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களையும் தீ வைத்து எரித்ததுடன் பொருட்களையும் திருடி சென்றதாக குற்றச்சாட்டப்பட்டது. இந்த கலவரம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையை வேறு புலன் விசாரணை அமைப்புக்கு மாற்ற கோரி பள்ளி தாளாளர் ரவிக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் கலவரம் தொடர்பாக 519 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் 166 பேரின் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வக சோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் கூட்டம் கூட்டிய திராவிடமணி என்பவரையும் உயிரிழந்த மாணவியின் தாயார் செல்வியையும் காவல்துறையினர் இதுவரை விசாரிக்கவில்லை என மனுதாரர் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவம் நடந்து 2 ஆண்டுகள் ஆகியும் ஏன் இன்னும் அவர்களிடம் விசாரணை நடத்தவில்லை? நல்ல நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை இருவருக்கும் எதிராக ஆதாரம் இருந்தால் வழக்கில் சேர்ப்பீர்களா எனவும் நீதிபதி தரப்பில் காவல்துறை தரப்புக்கு கேள்வியானது எழுப்பப்பட்டிருந்தது. இதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு செல்போன் ஆய்வக முடிவுக்காக காத்திருப்பதாகவும் விசாரணையை 4 மாதங்களில் முடிக்கப்படும் எனவும் ஆதாரம் இருந்தால் இருவரும் வழக்கில் சேர்க்கப்படுவார்கள் எனவும் விசாரணையின் தற்போதைய நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்வதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கின் விசாரணையை ஜூலை 3ஆம் தேதிக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் தள்ளி வைத்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.